அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் புல்லறிவாண்மை, குறள் எண் 847. அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு. அருமையான நூல்கள் சொன்ன கருத்துக்களை, வேதங்களை, வேதம் போன்ற நல்ல கருத்துக்களை ஒரு காதில் கேட்டுவிட்டு அதே காதில் விட்டுவிடும் மனதில் பதியாமல் இருக்கும் அறிவிலி தனக்குத்தானே செய்து கொள்வான் நோயை. பெரிய கொடுமையான நோயை தனக்குத்தானே செய்து கொள்வான். The fool who doesn't keep any good things, good concepts, good wisdom within him and letting it go away will suffer with big disease. The suffering will be by him, for him. அதாவது தனக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோய்க்கு பல காரணங்கள் உண்டுங்க. கிருமிகள் தாக்கலாம், புற்றுநோய் போன்ற அந்த காரணிகளை உபயோகப்படுத்துவதால் வரலாம், அல்லது அடிபடலாம். இப்படி பல காரணிகள் உண்டு. இங்கு ஒரு புது காரணியை ஏன் சொல்லுகிறார்? அது என்ன காரணினா, ஒரு நோயை உண்டாக்குபவன் தனக்குத்தானே உண்டு செய்து கொள்பவன். அதுவும் பெரிய நோயை, பெரும் நோயை, கொடும் நோயை தனக்குத்தானே ஒருவன் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறான். யார் அவன் என்றால், அரியவர்கள், பெரியவர்கள், அறிஞர்கள், வல்லுநர்கள் சொன்ன கருத்துக்களை படித்தும் காதில் கேட்டும் அதை நெஞ்சில் நிலை நிறுத்தாமல் வெளியே விட்டுவிடக்கூடியவன் தான் தனக்குத்தானே நோய் செய்து கொண்டிருக்கிறான். அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்து. நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க, அதிகாலையில் எழுதல் மிகச்சிறப்புன்ட்டு. ஆனால் எத்தனை பேர் அதிகாலையில் எழுதுகிறோம்? மிக காலம் தாழ்த்தி எழுந்திருக்கிறோம், காலம் தாழ்த்தி தூங்குகிறோம். அந்த நம்மளுடைய உடம்பினுடைய அந்த சர்காடியன் ரிதம், இந்த பயாலஜிக்கல் கிளாக் என்று சொல்லக்கூடிய ஒன்றே கெட்டு போகும் அளவுக்கு, சீரழிந்து போகும் அளவுக்கு நினைத்த நேரம் தூங்குகிறோம், நினைத்த நேரம் எழுகிறோம், நினைத்த நேரம் முன்கிறோம், நினைத்த நேரம் உறங்குகிறோம். இது நமக்கு நன்றாக தெரியும் இது தவறு என்று. ஆனால் தவறு என்று தெரிந்து கொண்டே இதை திருப்பி 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 செய்யும் பொழுது என்ன ஆகுது? நமக்கு நாமே நோய் ஏற்படுத்தி கொள்கிறோம். உடற்பயிற்சி உடம்புக்கும் மனதிற்கும் நல்லது, புத்துணர்ச்சி கொடுக்கும், உடலை ஆரோக்கியமாக வைக்கும், நோய் நொடிகள் அண்டாது. இப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் மனசில் நிலைநிறுத்துறது இல்லை. அதனால உடற்பயிற்சி செய்கிறதே இல்லை. ஊழச்சதை பெருசாக போட்டு நடக்க முடியாமல் தத்தக்கா புத்தக்கான்னு 40 வயது ஆள் 60 வயது ஆள் மாதிரி இருக்காருங்க. 60 வயது ஆள் 40 வயது ஆள் மாதிரி இருக்கணும் உடற்பயிற்சி செஞ்சு. ஆனால் 40 வயது ஆள் 60 வயது ஆள் மாதிரி இருக்காரு. அது அவருக்கே அவர் செய்து கொள்ளும் நோய் தானே. அதே மாதிரி எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களை மனதில் வைத்துக்கொண்டே இருப்பது. ஐயோ, அங்கே போனால் அப்படி ஆயிடுமோ, இங்கே வந்தால் இப்படி ஆயிடுமோ, இப்படி ஒரு பயம், பொறாமை, கோபம், இப்படி பலவிதமான எதிர்மறை எண்ணங்களை நம் மனதில் வைத்துக்கொண்டே இருப்பது. இந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் நமக்கு நோயை உண்டு செய்யுமா, செய்யாதா? பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு ஒரு நூலே வந்திருக்குது இல்லை? அந்த நூலை நம்ம வாங்கி தமிழ் மொழிபெயர்ப்பெல்லாம் படிச்சிருக்கோம்ல. இருந்தபோதில் ஏன் நம்ம நேர்மறையாக சிந்திக்க மாட்டேங்கிறோம்? அப்படி சிந்திக்காமல் இருக்கவங்களாம் தனக்குத்தானே நோய் செய்து கொள்பவர்கள். இதுக்கு இன்னொருத்த நோய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தனக்குத்தானே நோய் செய்து கொள்பவர்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட நூல்களும் எப்படிப்பட்ட உரைகளும் என்ன பயன்? எதுவுமே பொதுவெளிக்கு வரும் பொழுது அது மற்றவர்களுக்கு பயன்பெறணுங்க, மனதில் நிறுத்தி பயன்பெறணும். ராமானுஜர் என்ன பண்ணார்? தாம் கற்ற மந்திரத்தை மற்றவர்களுக்கு சொன்னார். அவருக்கு அது பலிக்காது என்று சொன்ன போதிலும் அதை மனதில் வாங்கி நம்ம நிலைநிறுத்தி பண்ணியிருந்தோம்னா நம்மளாம் பெரிய ஆளாக இருப்போம். எப்படி பெரிய ஆளாக இருப்போம்? அமைதியின்பால், இறையருளின்பால் பெரிய ஆளாக இருப்போம். அதெல்லாம் நம்ம பண்ணுறது இல்லையே. அதனால் இந்த குறளை படி நடக்கிறவன் புல்லறிவாளன், இந்த குறளின் படி நடக்காதவன் பேரறிவாளன். அதனால் நாம் கேட்கும் நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை மனதில் நிலைநிறுத்தி அதை செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தினால் நமக்கு நோய் வராது. அதை அப்படியே விட்டுவிட்டு செயல்படுத்தாமல் விட்டுவிட்டால், அல்லது கெட்டதை நாம் காதில் வாங்கி அதை செயல்படுத்தினால் நமக்கு நாமே நோய் செய்து கொள்வோம். அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவ ராம செல்வரங்கம் நிச்சயத்திலே வழியே கிடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு. நன்றி டாக்டர் செல்வா யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.